தருமனுக்கு பிறகு என்ன பேர் வச்சாங்க? யுதிஷ்டர் பேர் வச்சாங்க. உண்மையானே? எப்ப 30 வயதுக்கு மேற்பட்டு என்னன்றாங்க அவனுக்கு தருமன் பேர் வச்சாங்க. மகாபாரத கதையில குந்தி தேவி யாரு? பஞ்ச பாண்டவர்களுக்கும் தாய் யாரு? குந்தி தேவி. ஆனா குந்தி தேவிக்கு வந்து எத்தனை பையன் பிறந்தாங்க? கர்ணன் பிறந்தாரு. இல்லம்மா மொத்தம் எத்தனை பேர் பிறந்தாங்க? மொத்தம் பிறந்தது 3 பேர் சாமி. எத்தனை பேரு? 3 பேர். 3 பேரு. யார் அது? தர்மன், நகுலன், சகாதேவன். தருமன் நல்லா தெளிவா சொன்ன. மகாபாரதத்துல குந்தி தேவிக்கு பிறந்தவங்க யாருன்னு கேட்டிருக்கீங்க. மகாபாரதத்துல பாண்டவனுக்கு 2 கல்யாணம் பண்ணாங்க. ஆமா. ஒண்ணு யாரு? குந்தி தேவி. குந்தி தேவி. இன்னொன்னு யாரு? மாத்தி கல்யாணம் பண்ணாங்க. இந்த குந்தி தேவிக்கு பிறந்தவங்க 3 பேர் நீங்க சொன்னீங்க. ஆமா. 3 பேர் யாரு? அதான் சாமி தர்மன், நகுலன், சகாதேவன். தருமன், பீமனு, அர்ஜுனன் யாருக்கு பிறந்த? குந்தி தேவிக்கு. நகுலன், சகாதேவன் யாருக்கு பிறந்தது? மாத்திரைக்கு பிறந்தாங்க. நகுலோட சகாதேவன் யாருக்கு பிறந்தாங்க? மாத்திரை. அப்ப கர்ணன் யாருக்கு பிறந்தது? குந்தி தேவிக்கு சூரிய பகவானுக்கு பிறந்தாங்க. எப்படி 3 குழந்தை சொன்னீங்க? பிறந்தது 4 குழந்தை. கதை முறைப்படி பிறந்த எத்தனை குழந்தை? குந்தி தேவிக்கு 4 குழந்தை. ஆனா 4 பேர் எதுல வருவாங்க? பஞ்ச பாண்டவர் வருவாரா? ஏன்னா சரியா சொன்னீங்க. 3 பேர் தான் சுவாமி சொன்னீங்க. ஏன் கர்ணனே வரமாட்டேன்? பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் வரமாட்டேன். காரணம் என்ன? கௌரவர்கள் பக்கம் போயிடுவார். பிறக்க போது என்ன பண்ணிடுவா குந்தி தேவி? ஆத்த கொண்டு விட்டுருவா கர்ணனை. பிறந்த குழந்தைய கொண்டு ஆத்த விடுறா. அதை கொண்டு ஒரு பேரவட்டி எடுத்து வளர்க்குறேன். அந்த கர்ணனை